பிரைஸ் இம்மாத வாக்குத்தத்தம் லூக்கா 1:30. பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். ஆம், இந்த நாளிலே தேவன் பயப்படாதே என்றபடியாய் சொல்லுகிறார். ஏனெனில் நாம் அவர் பார்வையிலே கிருபை பெற்றவர்களாக இருக்கிறோம். ஒருவர் தான் இப்படியாய் பயப்படுகிற வேளையில் எல்லாம் தானே, திகில் வருகிற வேளையில் எல்லாம் தானே, தேவனே எனக்கு இவ்வாறாக நடைபெற வேண்டும் என்றபடியாய் எதிர்மறையாக ஜெபிக்கிறவராக இருந்தார். அல்லது அந்த திகிலுக்கு எதிராக அதிகார ஆவியை பயன்படுத்துகிறவராக அவர் இருக்கிற போது அவர் இப்படியாய் சொல்லுகிறார், அப்பொழுதெல்லாம் எனக்கு தேவன் தூரத்தில் இருப்பவராக தோன்றுகிறது என்றபடியாய். ஆனால் அந்த திகிலடைந்த பயம் நிறைந்த சூழ்நிலையை தேவ சித்தத்தின்படியே செய்யும்படி அவரிடம் ஒப்படைத்த போது பயம் வெளியேறி எனக்கு சமாதானம் திரும்பியது என்றபடியாக சொல்லுகிறார். ஆம், இந்த இடத்திலும் மரியாள் அப்படிப்பட்டதான காரியத்தை தான் செய்கிறார். பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்றபடியாய் அந்த தேவ தூதன் தேற்றுகிற போதும் மரியாள் அதற்கு, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். இதோ இந்த நாளிலும் சங்கீதம் 37 தாவீது ஒப்படைத்ததை பற்றியும் கீழ்ப்படிதலை பற்றியும் பேசுகிறார். அவர் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு என்று சொன்னார். ஒப்படைப்பு உள்ள விசுவாசிகள் கபடமில்லாமல் நேர்மையாக கர்த்தரை பின்பற்றி அவருக்கு ஊழியம் செய்பவர்கள். அவர்கள் மக்களை மிகவும் அதிகமான ஒப்படைப்புடன் இருக்க ஊக்கப்படுத்துவது பொருத்தமானதாக இருக்கிறது என்கிறார்கள். எனினும் நம்மை தேவனுக்கு ஒப்படைத்து அவரை நம்புவது என்பது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக கொண்டு வருவதாக இருக்கிறது. குறிப்பாக பயம் திகிலும் நம்மை மேற்கொள்ளும் போது முழு இருதயத்தோடு அவரை நம்பி காரியங்களை அவரிடம் ஒப்படைக்கும் போது தேவன் நமக்கு மிக சிறந்த ஒரு காரியத்தை செய்வார். உங்கள் பயங்களை திகிலோடு கூடிய ஜெபங்களால் தணிக்க முயற்சி செய்வதற்கு பதிலாக அதை சமர்ப்பிக்கும் ஜெபம் மூலமாக தேவனிடத்தில் ஒப்படைத்துவிட்டு அவர் என்ன செய்கிறார் என்று நாம் காத்திருந்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஜெபம் என்பது திகிலுக்கும் சமாதானத்துக்கும் இடையிலான ஒரு பாலமாக இருக்கிறது. அந்த ஜெபத்திலே பயம் நிறைந்த சூழ்நிலையிலே தேவனிடத்தில் நம்மை முழுமையாக ஒப்படைப்போம். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இதோ மரியாளை போல நாம் இந்த நாளிலும் மரியாளிடம் பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று சொல்லுகிற அதே வார்த்தையை, அதே வாக்குத்தத்தத்தை இந்த நாளிலே நமக்கு தேவன் கொடுக்கிறார். பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்றபடியாய் அந்த கிருபை எல்லாவற்றையும் செய்ய வல்லது. அதே மரியாதை போல நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றபடியாய் நம்மளை முற்றிலும் தாழ்த்துவோம். தேவன் நம் வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போம். தோத்திரம் ஆண்டவரே, உமது கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளிலும் எங்களை சுற்றி இருக்கிற பல காரியங்கள் எங்களை நெருக்குவதாக, ஒரு பயத்தை திகிலை தருவதாக இருந்தாலும் தேவனே, உமது கண்களிலே எங்களுக்கு கிருபை கிடைக்குமானால், ஆம் ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த பயங்கள் எல்லாம் எங்களை விட்டு ஓடிவிடும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதோ அதற்காக எங்களை முழுமையாக அந்த மரியாதை போல உமது சித்தத்தின்படி ஆகட்டும் என்றபடியாய் எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம். இதோ இந்த பயங்கள் திகழ்கள் எல்லாம் எங்களை விட்டு விலகி ஓடுவதாக, தேவ கிருபை இன்னும் அதிகமாய் எங்களை சூழ்ந்து கொள்வதாக. உமது எல்லையில்லா கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் உம்மையே நோக்கி பார்க்கிறோம். உமது கிருபையே நாங்கள் பற்றி கொள்கிறோம். உமது எல்லையில்லா கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம்.
எங்கள் ஆண்டவரும் மீட்பு இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.